இந்த உலகமே ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம பாரம்பரியமான உணவான அரிசி, பருப்பு, தானியங்கள் எல்லாம் எங்க அடுத்த தலைமுறைக்கு இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த விதத்துல நம்ம நாட்டுக்காரங்க பயங்கர புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா தான் உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்டு. எப்படி தாய்லாந்து வந்து ரைஸ் போர்ட் ஆஃப் ஏஷியாவோ, நம்ம இந்தியாவுக்கு ரைஸ் போர்டு வந்து நம்ம தஞ்சாவூர். அதனால நம்ம இந்த விஷயத்துல பயங்கர புண்ணியம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எல்லா டிமாண்டையும் வச்சு நீங்க ஒரு ரைஸ் மில்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நேரம் தான் இது. இந்த ஒரு வீடியோல ஒரு ரைஸ் மில் எப்படி ஆரம்பிக்கிறது, எதுக்காக ஆரம்பிக்கணும், அதே மாதிரி அதோட மார்க்கெட் டிமாண்ட் எவ்வளவு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிமாண்ட் எப்படி இருக்குது, லேண்ட் எப்படி தேவைப்படும், என்னென்ன மெஷினரிஸ் தேவைப்படும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், எந்த மாதிரியான லைசன்ஸ் நீங்க வாங்கணும், எவ்வளவு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவை கடைசி மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்தே கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி தாராளமா ரியல் லைஃப் ஆண்டர்பிரினர்ஸை நீங்க பார்த்து கத்துக்கலாம். அது வெறும் மாசம் 399 ரூபாய்க்கே. சோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிசினஸ் சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். இப்போ இந்த ரைஸுக்கான டிமாண்ட புள்ளி விவரமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் டன் ரைஸ் டிமாண்ட் மட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்ல, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வேல்யூ 65,000 கோடியை தொடுதுன்னா பாத்துக்கங்க எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு. இப்போ எதுக்காக ஒரு மனுஷன் ரைஸ் மில் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ரைஸ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25,000 கோடிக்கும் மேல. அப்படி இருக்கிறப்போ நீங்க ரைஸ் மில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும், விவசாயிகளுக்கு பயங்கர உதவியா இருக்கும், விவசாயிகளுக்கும் கன்சியூமர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி ஒரு நல்ல அழகான மிடில் மேனா நீங்க மாறலாம். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நடுவுல நீங்க நின்று அந்த நெல் அரிசியாக்கி நீங்க அழகா அவங்களுக்கு ஒரு நல்ல ஊதியத்தோட வியாபாரத்தை பண்ணி கொடுக்க முடியும். சோ இப்போ ஒரு ரைஸ் மில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு லேண்ட் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மினிமம் ஒரு 2000 இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் நிலம் இருந்தாலே போதுங்க. பேசிக்கா என்னென்ன மெஷினரிஸ் தேவைப்படும்? ஒரு பேடி கிளீனிங் மெஷின் சொல்லுவாங்க, அதாவது கிளீனிங் டீஹஸ்கிங், அதாவது இந்த நெல்லை எடுத்து அதை அரிசியாக்கி மாத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டீஹஸ்கிங் மெஷின் இருந்துட்டாலே போதும். அது கிளீன் பண்ணி அரிசியா ப்ராசஸ் பண்ணி வெளியில எடுப்போம். அந்த ஒரு மிஷின் கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி இந்த பாலிஷிங், கிரேடிங், அதுக்கப்புறம் கிரைண்டிங், நீங்க அதே பக்கத்திலேயே அந்த அரிசியோட ஃப்ளார், அரிசி மாவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்க பக்கத்திலேயே வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மோட்டரை வச்சு ஒரு 3 மிஷின் ஓட்டலாம். அந்த மோட்டார் ஒரு 3 இருந்து 4 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டார் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 மிஷினை நம்ம வந்து ஓட்ட முடிஞ்சதுனாலே போதும். இந்த பேசிக் மெஷினரிஸை வந்து நீங்க வாங்கி போட்டுடலாம். ஸோ இந்த மெஷினை வாங்கி போட்டதுக்கு அப்புறம் உங்களால என்னென்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் கிட்ட இருந்து நீங்க நெல் மூட்டையை வாங்கிட்டு வந்து அதை டீஹஸ்க், அதாவது அரிசியா ப்ராசஸ் பண்ணி அதை பாலிஷிங் பண்றீங்களோ இல்ல அதை வந்து கிரேடிங் பண்றீங்களோ எல்லாம் பண்ணி முடிச்சு அதை வந்து நீங்க மார்க்கெட்ல வித்துறலாம். அதே மாதிரி இன்னொரு படி மேல போய் அந்த அரைக்கிற மிஷின்ல போட்டு அப்படியே அரிசி மாவா பாக்கெட் போட்டு கூட நீங்க விற்கலாம். இதுதான் பேசிக் ரைஸ் மில் ப்ராசஸ். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்கும்? நிலம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதுல ஒரு ரைஸ் மில்லை செட்டப் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா மட்டும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் செலவுன்னு வச்சுக்கலாமே. அப்படி நிலம் இல்லை, நான் வாடகைக்கு எடுக்கிறேன்னா அது வாடகையை பொறுத்து, அந்த ஏரியா லொக்காலிட்டியை பொறுத்து அதுக்கு தனியா செலவு பண்ண வேண்டி இருக்கும். சேம் அதே அமௌண்ட் ஸ்ட்ரக்சர்ல. இப்போ இந்த மெஷினரிஸ் எல்லாம் வாங்கி போடுறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணணும்னு கேட்டேன். மினிமம் 8 இருந்து 15 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா தேவைப்படக்கூடிய எல்லா மெஷினரிஸும் நீங்க வந்து வாங்கி போட்டுடலாம். மெயினா பவர் சப்ளையை பத்தி நான் இங்க சொல்லி ஆகணும். 3 phase பவர் சப்ளை வச்சுக்கோங்க. ஏன்னா மெஷினரிஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராசஸும் ஸ்டக் ஆகாம இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளையை வந்து நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் எத்தனை பேர் ஸ்டாஃப் தேவைப்படுவாங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 பேரை வச்சுட்டா கூட நீங்க எல்லா மிஷினும் ஆப்ரேட் பண்ணி முடிச்சிடலாம். அப்படி நீங்க பேக்கேஜிங் கூட நீங்களே பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு ஆளை போட்டு பேக்கேஜிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரைஸ் மில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாபாரம் பண்றதா இருந்தாலும் FSSAI கம்பல்சரி. அடுத்தது MSME ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி ட்ரேட் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். GST கம்பல்சரி.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேக்டரி அப்படிங்கிறதுனால பொல்யூஷன் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா சத்தம் மற்ற விதமான பொல்யூஷன் வர்றப்போ நீங்க அதுக்கான ஒரு பர்மிட்டை வாங்கி வச்சுக்கிட்ட மாதிரி சேஃபா இருந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பிசினஸ் பண்றதுக்குமே ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் கூட இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கூட இருக்குது. நீங்க அதை அவைல் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, முக்கியமா இந்த எல்லா எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்க தாராளமா இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு ரைஸ் மில் பிசினஸ்ல நான் எவ்வளவு லாபம் பார்க்கலாம்? கம்மினாலும் 20 இருந்து 30% வரைக்கும் உங்களுக்கு லாபம் மட்டுமே இந்த பிசினஸ்ல இருந்து நீங்க எடுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா தோராயமா மாசம் அட்லீஸ்ட் மினிமம்னாலும் 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். சாதாரண அந்த நெல்லு மூட்டையை அரிசியாக்கி அந்த அரிசியை மாவாக்கி அந்த ப்ராசஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்ல வித்தீங்கன்னாலே, ஸோ இதுதான் அந்த ஒரு ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ நீங்கள் ஒரு ரைஸ் மில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதே டாப்பிக்கில் எனக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அந்த டவுட்ஸை இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஒரு டாபிக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.